ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பாருங்கள், இப்போ இதில் வந்து 550யில் ஒரே ஃப்ரேமில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு பேக் டிசைன் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது போட்டு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதாவது சிம்பிளாக இருக்க எல்லா டிசைனுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இதில் நம்ம அட்டாச் பண்ணி போடலாம். பாருங்கள், இது வந்து டிசைன்ஸை நான் செட் பண்ணியிருக்கேன். செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே புட்டாஸும் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாக இது பார்த்திங்கன்னா 46 நிமிஷத்தில் இந்த டிசைன்ஸை போட்டுடலாம். உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே காட்டிடுது பாருங்கள். ஃபுல்லாக இது கொஞ்சம் பெரிய டிசைன்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக போடணும். சின்ன சிம்பிளாக இருக்க டிசைன்ஸ் எல்லாமே பாருங்கள் இந்த மிஷினில் ஒரே டைம்லேயே போட்டுடலாம் ஃப்ரேமில். அதுக்கு இந்த மிஷினில் ஃப்ரேம் இருக்குது, அதை பற்றி தான் நான் பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 கலர் இருக்குது. நான் வந்து ஒரே கலரில் கொடுத்துடலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போது 2 சைடுமே பாருங்கள், நான் அந்த ப்ளவுஸோட அளவு வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். அவங்க வந்து 1 இன்ச்சு இறக்கம் கேட்டிருக்காங்க. பழைய ப்ளவுஸில் இருந்து 1 இன்ச்சு இறக்கம் கேட்டதுனால நான் டிசைனில் கரெக்டாக 1 இன்ச்சு இறக்கம் கீழே இறக்கி போட்டுட்ருக்கேன். பாருங்கள், கரெக்டாக 2 சைடுமே அவங்க லென்த்தும் வித்தும் வந்து இந்த டிசைனில் சிங்கிள் ஃப்ரேம்லேயே வருது. அதுக்காக தான் ஒரே இதில் செட் பண்ணி போடலாம். அவங்க ஃபுல்லாக இப்போது 1 சைடு போட்டுக்கிட்டே வந்து போட்டுருச்சு. இப்போது வந்து 2வது சைடு போட்டுட்ருக்கு. இதுக்கு நீங்கள் ஃப்ரேம் மாற்றணும்னு கிடையாது. இதே கொஞ்சம் பெரிய டிசைன்ஸு, இன்னும் கொஞ்சம் நல்ல டிசைன்ஸு, சிம்பிளாக இல்லாமல் கொஞ்சம் கிராண்டாக இந்த மாதிரி வர்றப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரேமை கழட்டி செட் பண்ணி தான் போடணும். அந்த செட் பண்ணுறப்போ ஜாயினிங் ப்ராப்ளம் கொஞ்சம் வரும். அதை கொஞ்சம் நம்ம பார்த்து தான் கரெக்ஷன் பண்ணிவிட்டு போடணும். இந்த மாதிரி சிம்பிளாக இருக்க சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் ஒல்லியாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஒரே டைம்லேயே நம்ம செட் பண்ணிவிட்டு சிங்கிள் ஃப்ரேம்லேயே அவங்களுக்கு போடலாம். அது வந்து இந்த 550 மிஷினில் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கிறதுலே பெரிய ஃப்ரேம் இது தான். 11க்கு 14ன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இருக்குது. லென்த்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிசைனுக்குமே வந்துடும். ஆனால் வித் அகலம் வந்து எல்லா டிசைனுக்குமே வராது. அதனால தான் நம்ம வந்து 2 டைமாக லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு 2 பார்ட்டாக பிரித்து தான் நம்ம டிசைன்ஸ் போடுவோம். இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. இந்த டிசைன் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அது எல்லாமே கொஞ்சம் சிம்பிளாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த சிம்பிளாக இருக்க எல்லா டிசைனுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரே ஃப்ரேம்லேயே செட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் இதே மாதிரி சிம்பிளாக மேலே ஒரு கோடு மட்டும் போட்டுட்டு முதுகு ஃபுல்லாக அங்கே சின்ன சின்ன புட்டாஸ் மாதிரி மட்டும் கூட கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டால் கூட நம்ம ஒரே டைமில் ஒரே ஃப்ரேமில் செட் பண்ணி போட்டுடலாம். எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கழுத்து இருக்குது இல்லையா, அந்த பார்டரை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக புட்டாஸை செட் பண்ணிவிட்டு கூட போடலாம். இது இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃப்ரேம்லேயே போடலாம். அது 550யில் போடலாம், 450லையும் போடலாம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக போடுவோம், அவ்வளோதான். எப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்களுக்கு போடலாம். இன்னும் கொஞ்சம் அந்த அகலம் இருக்குது பார்த்திங்கன்னா, அது ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா 2 இன்ச் வரும், 2.5 இன்ச் வந்தும், 2.25 இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வித்தில் வந்து 2ஆக மடித்து போட்டு எடுக்கிறப்போ வரும். அந்த மாதிரி எடுக்கிறப்ப 2 இன்ச்காரங்களுக்கு 450யில் போட்டுடலாம். ஆனால் அந்த 2.2 அந்த 2.5 இன்ச் வருது பார்த்திங்களா, அவங்களுக்குலாம் வந்து 450யில் போட முடியாது. இந்த 550யில் போட்டுடலாம். அதுதான் இந்த மிஷினில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே 1 சைடில் போட்டு இப்போ 2nd சைடுலேயும் போட்டு கம்ப்ளீட் பண்ண போய்ட்டுருக்கு. இது ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக, அதாவது நம்ம சின்னதாக டைலர் ஷாப் வச்சுருப்போம். நம்ம வச்சுருக்கப்போ நம்மக்கிட்ட எம்ப்ராய்டிங் மிஷின் இல்லை அப்படின்னாக்கா நிறைய பேர் வெளியில் தான் கொடுத்து வாங்கி பண்ணுவோம் இல்லையா. இந்த மிஷின் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வச்சுட்டு நம்மளே
வெளியில் கொடுக்காம நம்மளே பார்த்து பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். ரொம்ப கிராண்டாக பண்ணணும்னு இல்லாட்டியும் கூட இந்த மாதிரி சிம்பிளான டிசைன்ஸாக சின்ன சின்ன டிசைன்ஸ் அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த டீச்சர்ஸு இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டன் சாரீஸ்லாம் கொடுப்பாங்க. அதில் எப்படின்னா ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக இருக்கும், ஆனால் கைக்கு பார்ட்ரு இருக்கும், கழுத்து ப்ளைனாக இருக்கும், 2 கைக்கு பார்ட்ரு இருக்கும். அப்படி இருக்கப்போ அவங்களே சொல்லுவாங்க, இந்த கழுத்துக்கு ஏதாவது பார்ட்ரு மாதிரி கொடுத்துட்டு முதுகுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம வந்து ஈஸியாக இருக்கும். இந்த சிங்கிள் ஃப்ரேம்லேயே வந்து இதை கொஞ்சம் நம்ம ஈஸியாக கொடுத்துர்லாம். பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ அழகாக இந்த டிசைன்ஸை ஒன் சைடில் போட்டு பண்ணியிருக்கேன் பாருங்கள். சின்ன சின்ன புட்டாஸு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியான வேலையாகவும் இருக்கும். நமக்கு கஸ்டமரை வந்து வெளியில் விடாமல் நம்மளே வச்சுக்கிற மாதிரியும் இருக்கும். இல்லை அப்படின்னாக்கா நம்ம வெளியில் கொடுத்து வாங்குறப்போ வந்து அவங்க சின்ன டிசைனுக்கெலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க கொஞ்சம் இதாக போட்டால் அவங்களுக்கு வந்து காசு கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான். இந்த மாதிரி சிம்பிள் டிசைன்ஸ்க்கெலாம் நம்ம கேட்டோன்னா அவங்க யோசிப்பாங்க. இல்லைன்னா வாங்கி வச்சுட்டு ரொம்ப நாள் டிலே பண்ணுவாங்க. நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுக்கணும் இல்லையா, அப்படி இருக்கும். இந்த மாதிரி இது நம்ம இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம ஈஸியாக நம்மளே பண்ணிவிட்டு நம்ம கஸ்டமரை தக்க வச்சுக்கலாம். இப்போ டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டு முடிக்க போகுது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் டிசைன்ஸ் கொஞ்சம் அழகாகவே இருக்குது. அதாவது கொஞ்சம் கோடு போட்ட மாதிரி லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் ஒட்டின மாதிரி இருக்குது. அது எப்படின்னா அந்த சேரீ வந்து கோடாக இருக்கறனால அவங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் கொஞ்சம் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால தான் இதை இந்த மாதிரி லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒட்டின மாதிரி ஸ்டிச் நல்லா முடிச்சு ஸ்டிச்சிங் போட்டு கொடுத்துருக்கு. நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ டிசைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிருச்சு பாருங்கள். போட்டு முடிச்சுட்டு அதுவே ஃபுல்லாக முடிச்சுட்டு வெளில வருது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குங்க. இவ்வளோதாங்க ஒரு ஃப்ரேமில் இந்த டிசைன் போடுறது. எவ்வளோ அழகாக சிம்பிளாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.